அத்திக்காய் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பழமாக இருந்தால் அது வந்து பழமாக சாப்பிட்லாம். பழமாக கிடைக்கிறது ரேர் தான். உடம்புக்கு நல்லது. இந்த நட்ஸாக இருக்கிற கேஷ்யூ நட்ஸு, பாதாம் நட்ஸ் அந்த மாதிரி இதை வந்து பழமாக இருந்தால் நட்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் காயை நம்ம எப்படி கட் பண்ணி செய்யறதுன்னு பார்க்கலாம். அத்திக்காய் கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இந்த விதையெல்லாம் இருக்குல்ல, விதையை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே சுண்டக்காயில் விதையெல்லாம் நசுக்கி எடுப்பாங்கள்ல, க்ரஷ் பண்ணி அது மாதிரி தான் இது. ஆனால் வந்து இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு உரல் இல்லை, அதனால் உரல் இல்லை. இது வந்து அப்படியே விதையில எடுத்துகிட்டு சீட்ஸ்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜீரகம், மிளகா, தனியா எல்லாம், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு எடுக்கணும். ஆயில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நிறைய ஆயில் ஊற்றிக்கணும். ஒன்றும் நிறையா ஒரு கிண்ணம் ஊற்றலாம். ஒரு கிண்ணம் ஊற்றிட்டு இதை அடுப்பு பற்ற வச்சிடலாம். இதெல்லாம் விதையெல்லாம் நீக்கியாச்சு, சீட்ஸ்லாம் போயிடுச்சு பாருங்கள். போனதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சீட்ஸ்லாம் அப்படி போயிடணும். போனதுக்கப்புறமா எடுத்து போட்டு வதக்கணும் எண்ணெயில். உப்பு போடுறேன். எண்ணெயிலே இப்போ வதக்கணும். உப்பு போட்டு அப்புறம் லைட்டாக மஞ்சள் இருக்கணும். மஞ்சள் ஜீரகம், மஞ்சள், கரிஞ்சீரகம் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். காய் எப்படி இருக்குன்னு தெரியல, அத்திக்காய் எப்படி இருக்குன்னு தெரியல, செஞ்சதில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். எப்படின்னு பார்ப்போம். லைட்டாக வதக்கிட்டு இது வந்து கொஞ்சம் பழமானா ஃப்ரூட் மாதிரி பண்ணுறாங்க. ஃப்ரூட் எங்கே இருக்கும் தெரியாது, பார்ப்போம், ட்ரை பண்ணும். ஆயில் நிறைய இருக்குது. இல்லை ஆயிலே இல்லை, நல்லா கொஞ்சம் சாப்பிடணும். டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம்.